ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் மல்லி வந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்க? அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து தீபிகா ஒரு பக்கம் அவளோட பொண்ணு வந்து நல்லா ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும், வெண்பா வந்து தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராமப்படுறாங்க, ரொம்பவே வெறுப்பை காட்டுறாங்க நம்ம வெண்பா மல்லி மேலெல்லாம். ஆனால் வந்து அந்த போட்டியிலேயே இப்போ வந்து ப்ராக்டிஸ் செய்கிறாங்களா, அந்த சமயத்திலேயே நம்ம வெண்பா தான் ஜெயிக்கிறா. ஆனால் வந்து இந்த தீபிகா என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற பேரண்ட்ஸுங்கிட்ட இந்த மாதிரி அவள் மட்டும்தான் ஜெயிக்கிறா, அவள் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் அவள் மட்டும் ஜெயிக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லி தூண்டி விட்டு இப்போ மல்லி விஜய் அவங்க கையில் எதுக்கு உங்கள் பொண்ணு மட்டும் எப்போ பாரு ஃபஸ்ட்டு தான் வரா, எங்கள் பொண்ணெல்லாம் வர மாட்டாங்க, அப்போ நீ ஏதோ வந்து செஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. தீபிகா பக்கமாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம மல்லியும் விஜய் என்ன செய்ய போகிறாங்க? கண்டிப்பாக இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெண்பா வந்து இந்த விஷயத்த ஆர்வத்தோடு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால அவள் வந்து இந்த ஓட்டப்பந்தயத்துமே அவள் கனவு லட்சியம் எல்லாமே அதுவாக வச்சுருக்கா. அதனால் அவள் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, நல்லா ஜெயிக்கிறா. அதுக்கு போயிட்டு இப்படி போராமல் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு ஓடி வரதுக்கு கூட நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமங்க, இந்த தீபிகா வந்து நம்ம வெண்பா மேலே செம்ம கோபமாக இருக்காங்க. நம்ம வெண்பா மேலே மட்டும் இல்லை, நம்ம மல்லி மேலே எல்லார் மேலேயும் கூட தான். கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தீபன் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாரை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க? இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ராஜஸ்ரீ ஒரு பக்கம் இந்த ரகுவை போயிட்டு சந்தித்து இந்த மாதிரியெல்லாம் கவின் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும், அந்த கவின் வந்து எங்கே இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ராஜஸ்ரீ பார்த்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ரகுவும் கண்டிப்பாக அதுக்கு ஒன்று செஞ்சே தான் ஆகணும், என்ன செய்ய போகிறேன், அந்த கவினை வந்து இங்கே வர வைக்கணும், அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது என்ன செய்ய போகிறாங்க, எப்படி வந்து அந்த கவினை வந்து வெளியில் வர வைக்க போகிறாங்க, கவின் எங்கே இருக்கிறான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி பற்றி உண்மை வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதை வந்து வெளியில் கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்களான்றதை எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.